எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு காலகட்டம் மக்களை பெரும்பாலான நேரத்தில் குழப்பத்திலேயே வச்சிருக்கிறது வாடிக்கையான ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது நித்திய வாழ்க்கை. இந்த நித்திய வாழ்க்கை ஏன் அப்படின்னா, அந்த வாழ்க்கையை நாம் நடத்துறதே பெரிய சிரமமான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் இதுக்கு மேற்பட்ட ஒரு வாழ்க்கையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கிற பக்குவமோ நிதானமோ இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த காலம் மாறி போயிட்டு. பல சிரமங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய மனிதனுக்கு ஆன்மீகத்தை பற்றின புரிதலும் அன்றாட வாழ்க்கையை பற்றின தெளிவும் ஒன்றுக்கு ஒன்று மோதலான ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு இருக்குது. இதை நினைக்கும் போது அது குழப்பமாகவும், அதை நினைக்கும் பொழுது இது குழப்பமாகவும் மாறுது. எப்படியெல்லாம் நம்ம குழப்பறதுக்காக பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் பண்ண பாவம் தானா இப்படியெல்லாம் நம்ம பாதிச்சிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்மளை கொண்டு போய் தள்ளுது. இதுக்கு நாம் முதல்ல பல விஷயங்களை தெளிவாக்கிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். என்ன தெளிவுபடுத்திக்கணும்? நமக்காக இது தெளிவுபடுத்திக்கணுமா? நிச்சயமா. அப்புறம் வேற என்ன? நமக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்காக இதை நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டியது அவசியம். நமக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை, குடும்ப சம்பந்தமான விஷயங்களை நம்ம சந்ததிகளுக்கு நம்ம கடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க அவங்களுடைய சந்ததிகளுக்கு அதை கடத்துவாங்க. நல்ல விஷயத்தை மட்டுமே கடத்தணுமா? கெட்ட விஷயத்தை கடத்தணும். எப்படி? கெட்ட விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது தான் இதனால தான் நாம் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத அவங்க உணர்றதுக்கு அதையும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருந்தால்தான் இங்கே பள்ளம் இருக்குதுன்னு சொல்கிறது அவங்கள எச்சரிக்கிறது. அதே போல் கெட்ட விஷயம் இருக்குது, அதை செய்வதனால நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயம் கிடைக்காம போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ஒரு பதிவாக மாறுது. இதே போல தான் இந்த அன்றாட வாழ்க்கை அப்படின்றத விட ஒரு பிறப்புல இருந்து நமக்கு எப்படி மாறுதல் உண்டாகுது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அன்றாட வாழ்க்கை ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் இறந்து பிறக்கிறான். இரவானால் இறக்கிறான், பகலானால் பிறக்கிறான். காலையில் கண்ணு முழிக்கிற வரைக்கும் நைட்டு படுத்தவன் நிச்சயமாக காலையில் எழுந்திருப்பான்னு எந்த விதமான உறுதியும் சொல்ல முடியுமா? யாருக்குமே அப்படிப்பட்ட உறுதிமொழியை கொடுக்க முடியாது. இது என்ன? இது எதனால் நடக்குது? அறிவியல் பூர்வமான பல காரணங்களை சொன்னாலும் கூட ஆன்மீகம் இதுக்கு பல உதாரணங்களை நமக்கு வச்சுட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கி எழுந்திருக்கிறோம். தூங்கி எழுந்திருக்குது. இந்த தூக்கம் என்பது என்ன? தினமும் தூங்கி காலையில் எழுந்துக்கிறதுனால அதுக்கு பேர் தூக்கம். ஒரு தூக்கம் தூங்கிவிட்டு மறுநாள் எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு பேர் மரணம். இந்த மரணம் எதுக்காக நடக்குது அப்படின்னா, இன்னொரு ஜனனத்துக்காக இந்த மரணம் நடக்குது. இந்த ஜனனம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிறப்பு. மனிதன் பிறப்பது மட்டும்தான் பிறப்பா அப்படின்னாக்கா இல்லை. ஒரு செடியிலிருந்து ஒரு சின்ன ஒரு அரும்பு உற்பத்தி ஆகி அது ஒரு அழகான பூவா வருது. அது பாருங்க, அதுவும் ஜனனம் தான். இந்த ஜனனம்ங்கிறது நல்ல ஒரு விளைநிலத்தை உழுது அதில் இருந்து பயிர் உற்பத்தியாகி அந்த பயிரில் இருந்து நெல்மணிகள் வெளியில் பார்க்கும் பொழுது அற்புதமாக அந்த காற்றுல அப்படி ஆடி அசைஞ்சு அப்படி வரும் பொழுது நம் மனசுக்கு பெரிய திருப்தி. மனசு குளிர்றது மட்டும் இல்லை, அந்த காற்றுனால இந்த உடம்பு குளிருது. எவ்வளோ பெரிய விஷயம் இயற்கை நமக்கு கொடுத்துருக்குது. இங்கே அறிவியல் எந்த விதத்திலையும் வேலை செய்யாது. காரணம், அறிவியலுக்கான முகாந்திரம் அங்கே இல்லவே இல்லை. காற்று இயற்கையாக நடக்குது. அந்த காற்றுனால அந்த நெல்மணிகள் இயற்கையாகவே ஆடுது. யாருக்காக ஆடுது? நான் உனக்கான நெல்மணிகளை தாங்கி கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்பது போல, நமக்கு உணர்த்துவது போல அந்த நெல்மணிகள் ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படி அந்த மண்ணிலேருந்து உற்பத்தியான நெல்மணிகள் தான் இந்த உடம்பாகவும் இந்த உயிராகவும் இந்த பிரபஞ்சத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மகா மனிதனாக உற்பத்தியாக்கி தருகிறது.
அந்த சந்தோஷத்துல அந்த நெல்மணிகள் காத்துல ஆடிக்கொண்டு என்னால் ஒரு மனிதன் உற்பத்தியாக போகிறான் அப்படின்னு சொல்லி. இது இயற்கையின் செயலா, அறிவியலின் செயலா? அறிவியல் இதை செய்ய முடியுமா? ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட உணர்வை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? அறிவியல் ஒரு எல்லையில நின்றுடும். ஆன்மீகம் எந்த எல்லைக்கும் கட்டுப்படாது. அதனால தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஆகாயம் என்று சொல்லக்கூடியதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஆகாயம் என்பது எல்லையற்றது, அதற்கு எல்லையே இல்லை. எந்த அறிவியல் மூலமாகவாவது இந்த ஆகாயம் எங்கே ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு சொல்ல முடியுமா? ஆகாயத்தின் எல்லையை வரையறுத்தவர்கள் யார்? இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை வரையறுத்தவர்கள் யார்? யாராலும் அதை வரையறுக்க முடியாது. காரணம், இது மனிதனால் உற்பத்தியாக்கப்பட்டது அல்ல. மனிதனால் உற்பத்தியாக்கப்பட்டது மட்டும்தான் மனிதனால வரையறுக்க முடியும். இறைவனால் உற்பத்தியாக்கப்பட்டதற்கு யாராலும் வரையறை காண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பிரபஞ்சத்தை பேலன்சிங் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் இதை சமப்படுத்துவதற்காகத்தான் பிறப்பு என்பது ஒரு பக்கத்திலும் இறப்பு என்பது இன்னொரு பக்கத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் 7 14 லோகங்கள் என்று நம்முடைய தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 14 லோகங்களையும் ஆளக்கூடியவர்கள் யார்? இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கை முடிந்து விட்டவர்கள் இந்த 7 லோகங்களுக்கும் சஞ்சாரம் செய்து அங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவித்து அதன் மூலமாக இறைவனுடைய உண்மையான ஆளுமைக்கு ஆட்பட்டவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். அப்படி ஆனவர்கள்தான் சனகாதி முனிவர்கள், அப்படி ஆனவர்கள்தான் சப்த ரிஷிகள், அப்படி ஆனவர்கள்தான் சப்த கன்னிகள். இவர்கள் எல்லாமே 7 7ஆக அமைக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? 7 14 லோகங்கள்னு சொல்றோமே, இந்த 7 ஒரு 7க்கு ஒரு இந்த 7 பேர்ல ஒருவர் வந்து அதுக்கு அதிபதியாக மாறுகிறார். இந்த அதிபதிக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் இந்த பூமியிலே இருந்து தன்னுடைய 7 பிறப்பையை முடித்துவிட்டு அங்கே போய் சேர்கிறவர்கள். இது இன்னொரு பிறப்பு அல்லவா? ஆக இம்மை என்று சொல்லக்கூடியது இந்த பிறப்பிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. மறுமை என்று சொல்லக்கூடியது இந்த பூமியிலே இல்லாமல் இன்னொரு உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை. அதனால தான் இஸ்லாத்திலும் சரி எல்லா சமயங்களிலும் இந்த இம்மை மறுமை என்பதை யாரும் மறுப்பதில்லை. ஆக பிறப்பு என்பது உண்டு, இறப்பு என்பது உண்டு. இதை சமப்படுத்துவதற்காக நடைபெற்ற விஷயங்களும் புதிதாக மேற்கொண்டு பிறக்கின்ற பல விஷயங்களும் இந்த பூமியை சமப்படுத்துவதற்காகவும் நிர்ணயப்படுத்துவதற்காகவும் ஆதார சக்தியாக வெளிப்படுத்துவதற்காகவும் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் மேலும் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை பழைய கடந்த காலங்களைப் போல இல்லாமல் இப்பொழுது ஒரு புதிய ஒரு நடைமுறை கலாச்சாரம் மாறுதலோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கலாச்சார மாறுதல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக புரிதல் இல்லாமல், ஆன்மாவை பற்றிய புரிதல் இல்லாமல், அன்பின் வலிமை இல்லாமல், ஞானத்தின் தெளிவு இல்லாமல், உண்மையான இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தங்களையே புரிந்து கொள்ளாமல் வாழுகின்ற ஒரு வாழ்க்கையாக ஜடங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஆன்மீகத்தை ஏதோ ஒரு கடந்து போகிற ஒரு சாதாரண விஷயமாக நினைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தான். ஆன்மீகம் என்பது இந்த உடலுக்கானது அல்ல, இந்த மனதுக்கானது அல்ல. ஆனால் இந்த மனதுக்கும் இந்த உடலுக்கும் இடையே நடத்தி கொண்டிருக்கிற இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவுக்கானது. இந்த உடலிலே இருக்கும் பொழுது அதற்கு உயிர் என்று பெயர். இந்த உடலை கடந்து இன்னொரு உடலுக்கு போகும் பொழுது அது ஆன்மா என்று பெயர். இந்த ஆன்மா அந்த உடலுக்கு சென்று சேர்ந்த உடனே அது உயிராக மாறுகிறது, செயல்படுத்துகிறது. இதை எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவான வார்த்தை ஃபியூயல். ஆனால் மோட்டார் பைக்கில் போடும் பொழுது அது பெட்ரோல்னு சொல்கிறோம். ஸ்டவ்வில் போடும் பொழுது கெரோசின் சொல்கிறோம். வேறு விதமான ஜெல்லுன்னு சொல்கிறோம்.
முதல்ல எடுத்த உடனே அது தாருன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முதல்ல ஒரு பேர் இருக்குது. அது பேர் வந்து க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம். இந்த க்ரூட் ஆயிலுங்கிறது என்ன? மொத்தத்தில் அது ஃபியூயல், எரியும் தன்மை கொண்டது. அப்படி இந்த ஆன்மாவானது எரிக்கும் தன்மையை தன்னோடு கொண்டு வருகிறது. அதனால்தான் அக்னிமயமான இறைவன் என்று சிவபெருமானை சொல்கிறோம். அக்னி, அந்த உஷ்ணம் என்பது இல்லை என்று சொன்னால் உற்பத்தி என்பது இல்லாமல் போய்விடும். உற்பத்திக்கு மூலாதாரமே வந்து அக்னி தான், அந்த நெருப்பு தான். அந்த நெருப்பு என்பதை மையமாக கொண்டது தான் அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை. ஏன் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தாத்பரியத்தை தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் திருவண்ணாமலை இந்த பெரிய மகத்துவத்தை மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. சுற்றி வரவங்களுக்கெல்லாம் ஏதோ நடக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன போகிறாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியாது. ஆனால் அவங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மலையினுடைய மகத்துவம் என்ன? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த அக்னி தான் காரணம். நிறைய மலைகள் இருக்குது, எல்லா மலையும் சுற்றி வந்தால் நடந்துருமா? திருவண்ணாமலைக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. காரணம் அதனுடைய அக்னித்தன்மை. அந்த அக்னி தான் சிவபெருமான் சொல்கிறோம். அந்த அக்னிக்குள்ளே இருக்கக்கூடிய அணுதான் நம்மை இயக்கக்கூடிய மூலாதார அணு. இந்த அணுதான் ஒவ்வொரு மனிதனையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. மனிதனை இன்னொரு மனிதனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இயந்திரமாக மாற்றுகிறது. ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான சக்திகளுக்கு அதுதான் வலுவூட்டி கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய கேந்திரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவளுக்கு புரிய வைக்கிறது. ஒரு பெண் புஷ்பவதியாவது என்பது ஒரு பெரிய விஷயம். ஆனால் தாய்மையாவது என்பது இன்னொரு பெரிய விஷயம். 2 நிலைகளை கடந்துதான் அந்த பெண்ணானவள் பல படிகளை கடந்து வருகிறாள். குழந்தையாக, வாலிபியாக, அடுத்தது கன்னி பெண்ணாக, கன்னித்தன்மையை இழக்கின்ற பொழுது அவள் தாயாக, அந்த தாய் என்ற ஸ்தானத்திலே இருந்து ஒரு மாமியாராக, அதன் பிறகு ஒரு பாட்டியாக, இப்படி பல ஸ்தானங்களை அவள் கடந்து போகிறாள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அந்த அக்னி என்கிற ஒரு சின்ன புள்ளி தான், அந்த மைய புள்ளி தான். இந்த மைய புள்ளி எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது என்று பார்த்தால் நமக்குள்ள நாம் காண முடியாத பல விஷயங்களை நமக்கு உணர்த்துகிற ஒரு மைய புள்ளியாக தான் பார்க்குறோம். அதுதான் பிளாக் ஹோல்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஹாக்கின்ஸ் சொன்ன அந்த ஒரு மகத்தான ஒரு விஷயம். இப்போ ஸ்டீவ் ஹாக்கின்ஸ் சொல்லக்கூடிய அந்த கருமையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஹோல் பெரிய விஷயமாக பேசப்பட்டாலும் நம்முடைய முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பலவிதமான ஏடுகளில் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ரிக்வேதத்தில் சர்வசாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எப்படி போனாங்க? கடந்து போனார்களா? இல்லை. நடந்து போனார்களா? இல்லை. பறந்து போனார்களா? இல்லை. அவர்கள் தங்களுடைய இயக்கத்தை அனாயாசமாக செய்து கொண்டிருந்தார்கள். எப்படி? தங்களுடைய தவ வலிமையின் மூலமாக. ஏற்கனவே ஒரு இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமானது எது அப்படின்னு சொன்னால் தவம், தவம், தவம் தான். இந்த தவம்ன்றது ஒரு குறிப்பிட்ட இலக்கு சேர்ந்தவர்கள் மட்டும்தான் செய்யணுமா? ஞானிகள் பண்ணணுமா? யோகிகள் பண்ணணுமா? ரிஷிகள் பண்ணணுமா? முனிகள் பண்ணணுமா? சம்சாரிகளும் பண்ணலாம். சம்சாரிகள் பண்ணக்கூடிய தவத்தினுடைய வலிமை அவனை மிக எளிமையாக இறைவனை நோக்கிய பயணத்துக்கு அவனை அழைத்து போகிறது. அவனை அழைத்து போவதற்கு இந்த தவம் வந்து எந்த அளவுக்கு உயர்த்துகிறது அப்படின்னு பார்த்தா மேன்மையான மனிதனாக மட்டுமல்ல, மென்மையான மனிதனாக மாற்றுகிறது. சகிப்புத்தன்மை உள்ள மனிதனாக மாற்றுகிறது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாக மாற்றுகிறது. பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றுகிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு தகுதியான ஒரு மனிதனாக மாற்றுகிறது. மொத்தத்தில் முழுமையான மனிதனாக மாற்றுகிறது. எல்லோரையும் போல அவனும் மற்றவர்களை தன் வழிப்படுத்துவதற்காகத்தான் ஆன்மீக சொற்பொழிவுகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தகுதியானவர்களாலும், தகுதி என்று சொல்லக்கூடியது அதை முழுமையாக புரிந்து கொண்டவர்களால் மட்டுமே சொல்லப்படுகின்ற பல விஷயங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் சில தரமற்ற, தெரிந்து கொள்ளாத,
முழுமையாக புரிந்து கொள்ளாத பல விஷயங்களை வெளிப்படுத்துவதன் காரணமாக இந்த ஆன்மீகத்தினுடைய முழுமையான சம்பவங்களும் முழுமையான செய்திகளும் சரியான அளவிலே மக்களை போய் சேருவது இல்லை. அதை சேருவதற்காக இருக்கின்ற பலரும் தகுதியான நேரத்தையும் தகுந்த நேரத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில தரமற்ற நிகழ்ச்சிகளின் காரணமாக இந்த ஆன்மீகத்தின் தரத்தையும் குறைக்கின்ற செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது வருத்தமான ஒரு பெரிய விஷயம். ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த கலி என்று சொல்லக்கூடிய கலிகாலம் நிச்சயமாக அதற்கான ஒரு வழியையும் காட்டும் என்கின்ற தகவலை கூறி, எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்லருள் செய்வானாக என்று கூறி என்னுடைய இறை முடிக்கிறேன். நன்றி.